இந்த ஸ்கூல்ல வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய போலியான கருத்துக்கள், மூட நம்பிக்கையுடைய கருத்துக்கள் சமுதாயத்துல வந்து உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய கடந்த வாழ்க்கையினாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்கும் மாணவர்கள் மத்தியில போய் சொல்வதெல்லாம் ரொம்ப விஷமமான கருத்து. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இத்தகைய பேச்சாளர் எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கு வந்தார் என்பதை அரசாங்கம் வந்து ஒரு என்கொயரி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அதற்காக இப்பொழுது அமைச்சருடைய அறிக்கையும் பார்த்தேன். அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று முழுமையாக நம்புகிறேன். கருத்து மாறுறதுக்கு ஒண்ணுமே நடக்கல. அதுதான் மாநாடு விஷயமா வந்து மாநாடுக்கு இன்னும் தமிழக அரசு அனுமதி தரல. பிஜேபியும் அதிமுகவும் சொல்றாங்க, திமுக விஜயை கண்காணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அஞ்சரை மாதிரிலாம் தெரியல. அவர்கள் அங்க அந்த புரோட்டோகால் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா கொடுப்பாங்க. மாநாட்டுக்கு இவ்வளவு தூரம் 21 எனக்கு தெரியாது. காங்கிரஸ் இது வரைக்கும் மாநாடு நடத்தினது இல்லை. அதனால எங்களுக்கு அந்த முன் அனுபவம் கிடையாது எங்களுக்கு. அதனால அவர்களுக்கு என்ன எஸ்பி ஆபீஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டா பண்ணட்டும். முடிஞ்சு அந்த ஊர் சரியா இல்லாட்டி புதுக்கோட்டையில வந்து நடத்த சொல்லுங்க. நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து நீங்களே அவரை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க, மாநாடு நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. என்ன கொள்கை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் சரி மாநாடு நடக்கட்டும், கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.